ஒரு ராஜா வந்து ஒருத்தருக்கு காசு கொடுத்து சபிக்க சொல்கிறான், ஒரு தீர்க்கதரிசியை. அவர் காசை வாங்கிக்கிட்டு சபிக்கலான்னு வாயை திறந்தா வாயில் என்ன வார்த்தை வருது? ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருகிறது. பாருங்கள், இப்போ ரோட்டில் நீங்கள் பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தன் தப்பாக ராங்காக குறுக்க வந்துடுறான், உடனே கோவம் வந்துடும். உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாயை திறந்து ஒருத்தன் தப்பு பண்ணி உங்கள் முன்னாடி குறுக்க வந்துட்டாங்க, நீங்கள் அவனை திட்டுறதுக்கு டேய் அறிவில்லையா அப்படின்றது பதிலாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா நீ நல்லா இரு. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு நாள் இந்த சம்பவம் நடந்தது. போயிட்டே இருக்கிற வண்டியில் என் கூட ஒருத்தர் வராரு, அந்த சைடில் என்னை விட முந்தி போகிறாரு. அவர் ஒழுங்காக போகிறார், கரெக்டாக போகிறார். ஒரு ட்ரை சைக்கிள் 3 சக்கர ரிக்ஷா குறுக்க வந்துட்டான். அவனை நிறுத்திட்டு ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு உடனே அவர் திட்டுறாங்க. உடனே அந்த பிரதர் எதுவுமே சொல்ல, நெஞ்சிலே இப்படி அடிச்சுக்கிட்டு நான் தாண்டா தப்பு பண்ணேன்றார். யாரும் ஒழுங்காக வந்தவர். வேடிக்கையாக இருந்தது. அதனால் கவனிங்கள், கர்த்தர் நம்மை